நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் வாட் எவ்ரி ஃப்ரெஞ்ச் ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அடல்ட் காமெடி மூவி தான். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பணக்கார வீட்டு பையன் தன்னுடைய ஸ்கூல் லீவுக்காக தான் வீட்டுக்கு வரான். அங்கே ஏகப்பட்ட பணிப்பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா பெண்களையுமே இவன் கரெக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் கர்ப்பமாக்கிடுறான். இது அவனுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும். ஆனால் அதை எல்லாம் தெரியாமல் அவன் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணான் அப்படிங்கிறது தான் இந்த கதையே. 1980 வெளியான இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல அடல்ட் காமெடி மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பணக்கார பையன் தன்னுடைய ஸ்கூல் லீவ் முடிஞ்சு விடுமுறைக்காக தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். ஊருக்கு வந்த இந்த பையன் தன் தங்கையோட தன்னுடைய தோட்டத்தில் விளையாட போகிறான். அப்போ அந்த தோட்டத்தில் தன்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் உடலுறவு வச்சுக்கிறத அவன் பார்க்குறான். இவன் பார்த்துட்டான் அப்படிங்கிறத அந்த வேலைக்காரங்களும் பார்க்குறாங்க. இருந்தாலும் பயமே இல்லாமல் மறுபடியும் தங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் பதறி அடிச்சுட்டு ஓடுறான். தன்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க அங்கே எங்கே பார்த்தாலும் ஒன்று மண்ணா இருக்கிறத இவன் பார்க்குறான். இந்த பையனும் விடலை பருவத்தில் இருக்கிறதால இவனுக்கும் தன்னை அறியாமல் ஒரு மோகமும் ஏற்படுது. ஒரு நாள் தன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்கள் எல்லாமே ஆற்றுல குளிக்க போவாங்க. அப்படியே ஆற்றுல குளிச்சுட்டு இருக்க அந்த பெண்களை இவன் மறைஞ்சிருந்து மரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் பார்க்குறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அந்த வேலைக்கார பெண்கள் எதுவுமே கண்டுக்காமல் வழக்கம் போல் குளிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் அங்கே வேலை செய்யக்கூடிய வேலை பெண்கள் இவனை வேணும்னே டெம்ப்டேஷன் பண்ணுவாங்க. இவனும் சின்ன பையன் இல்லையா, இருந்தாலும் அந்த விடலை பருவமாக இருக்கிறதால இவனுக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள்லாம் வருது. ஆனால் இந்த பையனுடைய வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏதாவது சின்ன தப்பு செஞ்சால் கூட பெரிய தண்டனை கொடுப்பாங்க. ஒரு நாள் அந்த பையனுடைய அப்பா ஊர்லேருந்து வராரு. அவருடைய முக்கியமான வேலை என்னன்னா, இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை ரெடி பண்ணுறது தான். இப்போ லீவுக்காக தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. மறுநாள் அந்த பையனுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி ஃபாஸ்டர் கிட்ட தனக்கு ஆபாச எண்ணங்கள் வர்றதாகவும், என்னுடைய கணவர் என்னுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்க அதுக்கு மேலேயே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அந்த மேலே இருந்து இவன் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருப்பான். அந்த பையன் இந்த லேடியை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அந்த பையனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குதிரைங்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். அவன் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு கூட ஒன்று மண்ணமாக இருப்பான். அதையும் இவன் ஒளிஞ்சிருந்து பார்ப்பான். அங்கே வேலை செய்கிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறத பார்த்து இவனுக்கும் எப்படியாவது அங்கே இருக்கிற பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருப்பான். அதே நேரத்தில் அவனுடைய அப்பனுக்கு பெரிய வேலை ஒன்று வந்திருக்கும். அதாவது அவங்க நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் போர் வரப்போகிறதா அறிவிச்சிருப்பாங்க. அப்போ இராணுவத்துக்கு தேவையான நிறைய ஆயுதங்களை தயாரிக்கிற பொறுப்பு அந்த பையனுடைய அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால அவங்க அப்பா அந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு அங்கேருந்து இருக்கிற எல்லா ஆண்களையும் தன்னோட அந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவார், ஆயுதங்களை ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ அந்த பையனோட வீட்டில் ஏகப்பட்ட வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆண்கள் யாருமே இல்லை, இவனை தவிர. இவன் எப்படியாவது ஒவ்வொருத்தர் கூடயும் ஒன்று மண்ணுமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அவன் நினச்ச மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார பெண்கள், அது மட்டும் இல்லாமல் உறவுக்கார பெண்கள்னு எல்லார் கூடயும் ஒன்று மண்ணுமாக உறவு வச்சுக்கிறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த படத்தில் வர எல்லா பெண்களுமே ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அடல்ட் காட்சிகளும் ரொம்பவே ஓப்பனாகவே காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவன் உறவு வச்சுக்கிட்ட எல்லா பெண்களுமே கர்ப்பமாயிடுறாங்க இவனால். அதே நேரத்தில் போருக்காக ஊருக்கு போன எல்லா ஆண்களும் போர்கள் முடிஞ்சு மறுபடியும் ஊருக்கே திரும்புகிறாங்க. இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, சம்மந்தப்பட்ட அந்த பெண்களுடைய காதலன், கணவன் இவங்க எல்லாத்தையுமே அவங்க கூட ஒன்றா சேர்த்து வைக்கிறான். இதனால என்னமோ அவங்க இயற்கையாகவே அவங்களால கன்சீவ் ஆன மாதிரியான ஒரு விஷயத்தை இவன் ஏற்படுத்துகிறான். இவன் நினச்ச மாதிரியே எல்லா பிளானும் கரெக்டாக சக்ஸஸாக நடந்து முடியுது. அதே மாதிரி இந்த பையன் அவங்க வீட்லேயும் மாட்டிக்கல, எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரத்தில் இந்த பையனுடைய லீவு முடிஞ்சு அவன் மறுபடியும் ஊருக்கே திரும்புகிறான். இந்த பையனுடைய காதலிகள் எல்லாக்கிட்டையும் தனித்தனியாக மீட் பண்ணி கிளம்புறதா சொல்லிட்டு கிளம்புறான். இந்த படத்தில் கதைன்னு பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் உண்மையிலே காட்சிகள் எல்லாம் அருமையாக இருக்கும். இந்த படம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.